அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வாலிநோக்க கிளையின் சார்பாக நமது பஸ் ஸ்டாண்டில் வைத்து இப்பொழுது தொழுகை சம்பந்தமாக சிறு பயான் நடைபெறும். அனைத்து சகோதரர்களும் இதை கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் மதுரை ஷேக் அவர்கள் இப்பொழுது தொழுகை சம்பந்தமாக உங்களுக்கு சிறிய உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ யضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனுடைய அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் என அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, எனக்கு இஸ்லாத்தை பற்றி கூறுங்கள், இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்பது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எப்படி நாம் வணங்குவதற்கு தகுதியான ஒரு நபர் என்று பார்த்தால் அது ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது நபி என்பவர் நம்முடைய தூதர் என்பது உறுதியாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரமலானுடைய மாதங்களில் நமக்கு ரமலானுடைய மாதங்கள் வந்தது என்று சொன்னால் நாம் நோன்பு நோற்பது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உடலாலும் பொருளாதாரத்தாலும் நல்ல நிலையில் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஏக இறைவனுக்காக ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் இறுதியாக சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லா மனிதர்களாலும் செய்துவிட முடியாது. எல்லா மனிதர்களுமே ஹஜ் என்கிற ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு நபரிடம் நிறைய பொருளாதாரங்கள் இருக்கும், செல்வ செழிப்பாக இருப்பார், ஆனால் அவரால் ஹஜ் செய்வதற்குரிய உடல் உழைப்பு இருக்காது, தன்னுடைய கைகால்களில் எதுவும் விளங்காமல் இருக்கும். ஆனால் ஒரு மனிதருக்கு உடல் அளவில் நல்ல பலமாக இருக்கும், எத்தனை ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருப்பார், ஆனால் அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்காது. எனவே இந்த இறுதியாக சொன்ன ஒரு விஷயம் எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியாது, அந்த விஷயம் அடிபட்டுவிடும். அடுத்ததாக ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோக்கக்கூடிய விஷயம். நமக்கு ரமலான் மாதம் வந்தது என்று சொன்னால் அந்த மாதங்களில் இறைவனுக்காக அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எல்லா மனிதர்களாலும் இந்த நோன்பு என்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. யாராவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தார், அவர்கள் பார்க்கக்கூடிய கடுமையான வேலையின் காரணமாக நோன்பை சரியாக நோக்க முடியாது. உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னால் அதன் காரணமாக நோன்பை முழுமைப்படுத்த முடியாது. இதை போன்ற ஏராளமான விஷயங்கள் இருப்பதினால் இந்த நோன்பு என்கிற விஷயமும் நிறைய மக்களால் முடியாது, அதனால் அதுவும் அடிபட்டு விடுகிறது. அடுத்ததாக ஜக்காத்.
உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தில் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். எத்தனை பேரால் ஜக்காத்தை கொடுக்க முடியும்? எத்தனையோ நபர்கள் தான் சாப்பிடுவதற்கு உணவிற்கு கூட பொருளாதாரங்கள் இல்லாமல் நடுவீதிகளிலும் தெருவுகளிலும் தங்கக்கூடிய அவர் ஜக்காத்தை கொடுப்பார். என்னிடத்தில் சொத்துக்கள் இல்லை, பொருளாதாரங்கள் இல்லை, செல்வங்கள் இல்லை, நான் எப்படி ஜக்காத்தை கொடுக்க முடியும்? அப்ப இறுதியாக சொன்ன 3 விடயங்களும் அடியாயிருச்சு. அடுத்ததாக வஸ்ஸலாத், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த ஒரு விஷயத்தை எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியும். எப்படி? ஒரு மனிதருக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, நிக்க முடியாது, அமர முடியாது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒரு மனிதராருக்கு நிக்க முடியல, கால் வலிக்குது, இல்ல கால் அடிபட்டு இருக்கு, இல்ல கால் உடைஞ்சிருக்கு, இப்ப அவர் எப்படி நின்று தொழுக முடியும் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன் நின்று தொழுகிற, அமர்ந்து தொழுகுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னொருவர் கேட்கிறார், ஒருவரால் அமர முடியவில்லை, முதுகுல வலி இருக்குது, இப்ப இந்த நிலையை என்ன செய்வது? அமர முடியலையா, படுத்த நிலையிலாவது தொழுது. படுக்கவும் உனக்கு சரியில்லையா, உனக்கு எந்த நிலை சரியாக இருக்கிறதோ, நான் ஒரு சைடா படிச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், இல்ல நான் உட்கார்ந்தாதான் நிம்மதியா இருக்கும், அல்லது நான் கால் நீட்டி உட்கார்ந்தா நிம்மதியா இருக்கும். உனக்கு எப்படி வசதியோ அதை போன்று நீ அமர்ந்து தொழுதுகொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எப்படி? மித்த 3 விஷயங்களுக்கும் இறைவன் விதிவிலக்கை வழங்குகிறான். ஜக்காத்தா, உண்ட பொருளாதாரம் இருந்தால் கொடு, இல்லை என்றால் கொடுக்காத. நோம்பா, உன்னால உடல் ரீதியா நோன்பு வைக்க முடியுமா, நோன்பு வை, முடியாதா விற்று. ஹஜ்ஜா, உண்ட பொருளாதாரம் இருக்கா, உடல் ரீதியா சக்தி இருக்கா, இருந்துச்சுன்னா நீ ஹஜ்ஜி செய், இல்லாட்டி வேணாம் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த தொழுகை என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நின்ற நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ படுத்த நிலையிலோ என்னை நினையுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். எப்படி? நாம் நின்று கொண்டோ, நிற்க முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து கொண்டோ, அமர முடியவில்லை என்று சொன்னால் படுத்து கொண்டோ நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை எதற்காக படைத்தேன் என்பதையும் சொல்லுகிறான். வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. மனித படைப்பினங்களை நான் படைத்திருக்கிறேனே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இளைஞர்கள் இளைஞிகள் முதியோர் என்று எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களை நான் இந்த உலகத்தில் எதற்காக படைத்தேன் என்று சொன்னால், அவர்களை சம்பாதிப்பதற்காக அல்ல, அவர் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அல்ல, அவர் தங்களுடைய பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை நான் இந்த உலகத்தில் படைத்ததற்குரிய காரணம் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் என்று இறைவன் சொல்லுகிறான். நம்மளை படைத்து நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் துயரத்தில் இருக்கும் பொழுதும் இறைவனிடத்தில் போய் என்னுடைய இறைவா எனக்கு சோதனைகளாக இருக்கு, கஷ்டங்களா இருக்கு, நீக்கு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய அருளால் அது நீங்கியது என்று சொன்னால், இவ்வளவு விஷயங்களை தரான்ல, இவ்வளவு நன்மைகளை தரான்ல. எத்தனையோ நபிமார்களுக்கு இறைவன் சோதனைகளை வழங்கி இருக்கிறான். எத்தனையோ நபிமார்கள், நமக்கு நபியாக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்களுக்கு வழங்கப்பட்ட சோதனை கூட நமக்கு வழங்கப்படல. எப்படி? தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல், தூங்குவதற்கு இடங்கள் இல்லாமல், படுப்பதற்கு பாய் விரிப்புகள் இல்லாமல், மெத்தைகள் இல்லாமல், தலையணைகள் இல்லாமல் ஒழுகக்கூடிய ஒரு வீட்டில் படுத்திருக்கிறார்கள். தொழுகைக்காக சஜிதா செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சஜிதாவிலிருந்து எழும்பும் பொழுது தாடியிலிருந்து தண்ணீர் வடியக்கூடியது. காரணம் என்ன? மழை பெஞ்சு கீழே ஃபுல்லா தண்ணி. அப்ப இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு துன்பங்களையும் சாப்பாடுகள் 3 மாத காலங்களாக வீடுகளில் அடுப்பு எரியாமல் வெறும் பேரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் குடித்துக் கொண்டு இறைவனை வணங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். எப்படி? வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும், வேற எதுவும் சாப்பாடு எதையுமே சாப்பிடல. இதை சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 3 மாதம் கழிச்சிருக்கிறாங்க. நம்மளால ரமலானுடைய மாதத்தில் சகரினுடைய உணவை சாப்பிட்டு விட்டு சகர் முடித்ததற்கு பிறகு சுபுவினுடைய நேரத்தில் இருந்து அந்த மகரிபுனுடைய நேரம் வரை பொறுத்து கொண்டு அடுத்ததாக நோன்பு திறக்கும் பொழுது பேரிச்சம்பழம்
பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்தால் பற்றாது. அதற்கு போக இதர பொருட்களை நாம் சாப்பிடுகிறோமே, இதர பொருள்களை உண்ணுகிறோமே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் உணவே 3 வேளை மதாதான் இருந்தது. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், இவ்வளவு துன்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு சோதனைகளை தந்த இறைவன் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு செம்மையாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு அருள் புரிந்திருக்கிறானே, என்றைக்காவது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? காரணம் என்ன? இன்றைக்கு செலுத்திக்குவோம், நாளைக்கு செலுத்திக்குவோம், நாளானைக்கு செலுத்திக்குவோம். ஏன் இன்றைக்கு நான் தொழுகணுமா? எனக்கு என்ன வயசாயிருச்சா? வயசு இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகட்டும் என்று நாட்களை தள்ளிக்கொண்டே போட்டு செல்லுகிறோம். மரணத்தினுடைய அச்சம் இல்லாமல். இன்றைக்கு மரணம் என்பதை எந்த ஒரு மனிதராலும் நிர்ணயிக்க முடியாது. இன்றைக்கு பார்த்திருப்போம், நல்ல மகிழ்ச்சியா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, நைட்டு நம்மள்ட்ட பேசிட்டு போயிருப்பாரு. காலையில பார்த்தோம்னா மரண செய்தி, அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றிருப்பான். அப்ப எப்படி ஒரு மனிதனுக்குரிய கால அவகாசம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. சரியான நேரத்தில், சரியான வினாடியில் அவருடைய உயிர் பறிக்கப்படும். அப்ப இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு நேரங்களை தாழ்த்தி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன? நாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நமக்கு மரணம் வருகிறதே, மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்றைக்கு வாழக்கூடிய அடியான் இருக்கிறானே, மரணத்தினுடைய தருணவாயில் மரணித்ததற்கு பிறகு அந்த மரணத்துடைய நேரத்தில் இறைவனிடம் கேட்பானாம், என்னுடைய இறைவா, என்னுடைய படைத்த ரப்புல் ஆலமீனே, எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு. ரொம்ப நாள் வேணாம், 1 வருடங்கள் வேணாம், 1 மாசங்கள் வேணாம், 1 நாள் வேணாம், சிறிது காலம் அவகாசம் கொடு. நீ எனக்கு என்னென்ன செல்வங்களை வழங்கியிருக்கிறியோ, சொத்துக்களை வழங்கியிருக்கியோ, சுகங்களை வழங்கியிருக்கியோ, நீ கொடுத்த அனைத்தையுமே உன்னுடைய பாதையில் தர்மம் செய்துவிட்டு வருகிறேன். உனக்காக நான் தொழுகையை நிலைநாட்டி வருகிறேன். என்னுடைய குடும்பங்களை நன்மை செய்யுமாறு ஏவி விட்டு வருகிறேன். என்னை திருப்பி அனுப்பு என்று மனிதன் கேட்பானாம். எப்படி? இந்த உலகத்தில் நன்மைகளை செய்யாமல், இறைவனை வணங்காமல், தொழுகையை நிலைநாட்டாமல், மரணத்தினுடைய வேளையில் மரணித்ததற்கு பிறகு இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது கேட்பானாம், சிறிது கால அவகாசம் கூடிய அல்லாஹ், ரொம்ப நேரம் வேணாம், கொஞ்ச நேரம் கொடுத்தனா நான் போய் நன்மைகளை செஞ்சுட்டு வரேன் என்று மனிதன் கேட்பானாம். அப்ப மரணத்தினுடைய வேளையில் நாம் தொழுகையை நிலைநாட்ட வேணும். சொல்வதற்குரிய காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருப்பார்களே, ஒரு மனிதருக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாருமே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்வந்து நிற்பார்கள். ஆனால் உங்களுடைய மரண தருவாயில் உங்களை பின்தொடருவாங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜனாசாவை உங்களுடைய பெற்றோர்கள் பின்தொடருவாங்க, நண்பர்கள் பின்தொடருவாங்க, உறவினர்கள் பின்தொடருவாங்க. ஆனா உங்களை அந்த குழியில் அடக்கம் செய்ததற்கு பிறகு அவர்கள் சென்று விடுவார்கள். நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்கிறதே, செல்வங்கள் இருக்கிறதே, அதுவும் உங்களை பின்தொடரும். உங்களை குழியில வச்சதற்கு பிறகு அந்த செல்வங்களும் போயிடும். நீங்கள் நேசித்த, பாசம் வைத்த, அதிகமாக மனதளவில் நேசித்தீர்களே உங்களுடைய உறவுகள் திரும்பி போயிடுவாங்க. உங்களோட நிலையாக இருக்கக்கூடியது உங்களுடைய அமல்கள் மட்டும்தான். வேற எந்த ஒன்றுமே உங்களுக்கு துணையா நிற்காது. இந்த உலகத்தில் சொல்லுவான் ஒரு மனிதன், என்னுடைய தாயை நான் நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையை நேசிக்கிறேன், என்னுடைய உறவினரை நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, இந்த உலகத்தில் எப்படி நேசிச்சிருப்பானா, தன்னுடைய தாயின் காலில் ஒரு முள்ளு பற்றக்கூடாது, கையில் தாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாளை இறைவன் முன்னால சொல்லுவானா, என்னுடைய இறைவா, நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக என்னுடைய பெற்றோருக்கு தண்டனை கொடு, என்னுடைய பிள்ளைக்கு தண்டனை கொடு, என்னுடைய மனைவிக்கு தண்டனை கொடு, என்னுடைய உறவினருக்கு தண்டனை கொடு, என்னை மட்டும் சொர்க்கவாசி ஆக்கிரு, என்னுடைய பாவங்கள் அவங்களுக்கு பகிர்ந்து கொடு என்று மனிதன் சொல்லுவானா. யாரு? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்
குர்ஆனில் மனிதனுடைய நிலையை சொல்லுகிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் பாசம் காட்டுவார்கள், நேசம் காட்டுவார்கள், நேசிப்பார்கள். ஆனால் நாளை மறுமை நாளில் அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். உங்களுக்கு உதவக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் மட்டும்தான். நீங்க அல்லாஹ்விற்காக இந்த நேர தொழுகையை தொழுகிறீங்களா? உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை சக்காத்தை கொடுக்கிறீங்களா? அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆனை ஓதுகிறீங்களா? அப்ப இப்படி நீங்கள் நன்மைகளை செய்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் அந்த கபரிலேயும் நாளை மறுமை நாளிலும் இறைவனிடத்தில் வெற்றி பெற முடியும். எனவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் உறவினர்கள் பயனளிக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கின்ற வரை உறவினர்கள் உங்களை காக்கலாம். ஆனால் நாளை மறுமை நாளிலும் நீங்களை கபரில் அடக்கம் செய்ததற்கு பிறகும் யாரும் துணை நிற்க மாட்டார்கள். உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் மட்டும்தான். எனவே ஒரு மனிதர் மரணிப்பதற்கு முன்பாக, மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரு மனிதருக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது மரணத்தை எழுதி வைத்திருக்கிறான் என்பதை எந்த ஒரு மனிதரும் அறிய முடியாது. எனவே அந்த மரணம் வருவதற்கு முன்பாக இறைவனை அதிகமாக தொழுது இறைவனுடைய பாதையில் ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ் அருளிய திருமறை குர்ஆனை ஓதி நாளை மறுமை நாளில் அதிகமாக நன்மைகளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.